இன்னைக்கு எங்களுக்கு வந்த தகவல் பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி வீட்லயே ஆபரேஷன் தியேட்டர் பண்ணி எனக்கு ஜெயலலிதாவுக்கு ஆபரேஷனே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க, வெளியே வர முடியாம. இதை எழுத தைரியம் இருக்கா பத்திரிகைக்காரங்களுக்கு? எம்ஜிஆர் பேசினது யாருக்காவது புரிஞ்சுச்சா? அதே மாதிரி ஒண்ணும் தெரியாது, இவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர். இது ஒரு விவாதம். ஒண்ணுமே படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நின்ற ஒரே தலைவர். பேசவே தெரியாத, பெண்ண பேசுறார் என்று புரியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற அத்தனை மக்கள் மனசுலையும் பதிஞ்சவர். பொறுத்திருந்து பாருங்கள், நமது கருப்பு எம்ஜிஆரும் நிச்சயமாக ஆட்சியில் அமர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவை பெற்று நிலையான ஆட்சியை கொடுத்து அத்தனை மக்களின் மனதிலும் பேர் வாங்குவார். இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிற யாரா இருந்தாலும், ஏன்னா உங்க பேப்பர் விக்கணும்னா இதை விட மலிவாக, இதை விட எழுதி உங்க பேப்பரை விக்கிறத விட தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. என்ன பேசுறீங்க, என்ன எழுதுறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. தயவு கூர்ந்து இதுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் எங்கள் தேமுதிக சார்பாக பதிய வைக்கிறேன். இதோட நிறுத்திக்கணும் யாராக இருந்தாலும், இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையும் இந்த நேரத்தில். கேப்டன் என்பவர் யார்? அந்த பழமும் இல்லை, இந்த பழம் இல்ல, ஞான பழம். மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய, மக்கள் பற்றியே எப்பொழுதும் எண்ணக்கூடிய ஒரு ஞான பழம்.